எல்லாரும் போய் கொண்டிருக்கிறார். இதை நான் சொல்லவில்லை. அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்திலே பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தொலைக்காட்சியிலே பேட்டி கொடுத்தார். கலெக்டர் சொல்லியிருந்தா மீதி பேர் எவை குடித்திருக்க மாட்டார், நிறுத்தியிருப்பார். இது கள்ளச்சாராய சாப்பிதான் என்று அவர் சொல்லியிருப்பார் என்றால் அதை விஷம் நடந்திருக்கிறது, நான் போய் சாப்பிடக்கூடாது என்று நிறுத்தியிருப்பார். இவர் பேட்டி கொடுக்கிறார். உடல்நலம் குன்றி போனது, வயது குடிப்பு, காக்கா வெளுப்பு ஆகவேதான் இறந்து போனார்கள். பொய்யான தகவலை கொடுத்து இத்தனை பேர் சாப்பிட்டு காரணமான ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டுமா வேண்டாம்? இதுவரை ரொம்ப அலட்சியமாக சட்டமன்றத்திலே திமுகவை சார்ந்த திமுக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பட்டியல் போடுகிறார். நான் கேட்கிறேன், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு செத்து போயிருக்கிறது 62 பேர். அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு பழைய வரலாறுகளை எல்லாம் எடுத்தா நீங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? நாங்க மதுவை நிறுத்திடுவோம். அம்மா சொன்னாங்க, புரட்சி தலைவர் சொன்னாங்க, நாங்க படிப்படியா நிறுத்துவோம் சொன்னாங்க. வந்த உடனே 500 கடையை மூடினாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க சுத்தமா நிறுத்திடுவோம். இப்ப நிறுத்திட்டீங்களா? இல்லையே. அதனால ஏற்பட்ட விளைவு அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் எல்லாம் வாயில வெவிக்கால ஓட்டிக்கல, எல்லாம் வெவிக்கால ஓட்டிக்கிட்டு தான் சட்டசபை நீங்க எல்லாம் போகணும். அங்க போய் எந்த மாதிரியா உட்காந்துட்டீங்க? செல்வப்புறத்தில் ஒருத்தர் அவர் காங்கிரஸ் கட்சிக்கு உயிர் கொடுக்க வருகிறாரா? அவரு அங்க போய் உட்காந்து கல்ல குச்சியில அவரு ஏதோ வியாக்கணம் பேசுறாரு. இப்படி சம்பவம் நடந்திருக்க கூடாது, பூசி ஒழுகிறது. கண்டனம் தெரிவிக்கல, பூசி ஒழுகிறது. அடுத்தால் போனாரு, முத்தரசு போனாரு. அவர் என்ன சொல்றாரு? முதலமைச்சருக்கே தெரியாது. இத்தனை பேர் செத்தது முதலமைச்சருக்கே தெரியாது. நான் கேட்கிறேன், முதலமைச்சருக்கே தெரியலன்னா செவுட்டு முதலமைச்சரா, இல்ல கூட்டு முதலமைச்சரா, இல்ல பேசாத முதலமைச்சரா, இல்ல நடமாடாத முதலமைச்சரா? நான் சொல்லல, முத்தரசு சொல்றாரு முதலமைச்சருக்கே தெரியாது. முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டிலே நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன நடக்குது என்ற செய்தி முதலமைச்சருக்கு. நான் கேட்கிறேன், போலீஸ் எல்லாம் இவ்வளவு பேர் குடிச்சிருக்கீங்க, எல்லாம் குடிச்சு நிக்கிறீங்க, அங்க இருக்கீங்க, இங்க என்ன நடக்குது? நான் என்ன பேசுறேன், ராஜேந்திர என்ன பேசினாரு, ஆறுமுக என்ன பேசினாரு, வீடியோ எடுக்கிறீங்கல்ல, வீடியோ எடுக்கிறீங்கல்ல. ஏன் அந்த போலீஸ் காய்ச்சனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல, கோஷ்டிக்கு பக்கத்துல எங்க அசைவக்குள்ள போட்டோ எடுக்கிறீங்க, நாங்க கிளம்புல இருந்து போட்டோ எடுக்கிறீங்க. நான் கேட்கிறேன், கள்ளச்சாராயத்தை கோஷ்டிக்கு பக்கத்திலேயே காய்ச்சலாலே வித்தானே ஏன் நடவடிக்கை? போலீஸ் என்ன பண்ணிக்கிறீங்க? நீங்க கையை அடிக்க பார்த்தீங்க. அதைத்தான் எடப்பாடியா முதல் நாளே போய் சொன்னார். கள்ளக்குறிச்சி செய்தி கேட்டு கள்ளக்குறிச்சிக்கு போய் பேட்டி கொடுத்தான். பொதுமக்களை விசாரித்து பார்த்து சொன்னார், இந்த கள்ளச்சாராய சாவிலே இங்கே கவுன்சிலருக்கு தொடர்பு இருக்கிறது, கவுன்சிலருக்கு தொடர்பு இருக்கிறது. திமுக கவுன்சிலர் சொன்னாரா இல்லையா? இதுவரைக்கும் நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா? அதோட பெரிய வேடிக்கை, நேற்றுக்கு ஒருத்தர் போனார் டான்ஸ் வச்சுக்கிட்டு. அவர் போய் நீங்க டாஸ்மாகல பிடிச்சிக்கலாம். அவர் சொன்னாரு, அவருக்கு அரசியல் தெரியாது. நேற்றுக்கு போய் நீங்க என்ன டாஸ்மாகல பிடிச்சிருக்கீங்க சாவு எப்பேற்பட்ட கூட்டணி பாருங்க. அந்த கூட்டணியெல்லாம் எப்பேற்பட்ட கூட்டணி பாருங்க. என்ன சொன்னாங்க? அக்கா கனிமொழி தூத்துக்குடியில இருந்தாங்க, மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இறந்தாங்க. பத்திரிகைக்காரன் பார்த்துட்டு பாஞ்சு போவாங்க, போய் ஒரு வேலைக்கு விடுவாங்க, அவரை பற்றி இவரை பற்றி எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா முந்தானாலே அவங்க வந்தாங்க, பேசி கேட்டாங்க பத்திரிகைக்காரங்க. நோ கமெண்ட்ஸ். சொல்ல வேண்டியதானே? எல்லா விதவைகள் ஜாஸ்தி இருக்காங்க. எங்க அண்ணா ஆட்சியில, உங்க ஆட்சியில
ஸ்டாலின் ராஜினாமா பண்ணி